என்னங்க மருதானியா? ஆமாங்க, நம்ம வீட்டுக்கு பின்னால ஒரு மருதாணி மரம் இருக்குல்ல, அதுல இருந்து இலைய பறிச்சு நம்ம மயில் தான் அரைச்சு கொடுத்தா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சித்ரா பௌர்ணமி திருவிழாக்கு போறதுக்காக வீட்டை சுத்தி இருக்கிற அக்காங்கெல்லாம் இந்த மருதாணி அரைச்சு போட்டுக்குவாங்க. நாங்கெல்லாம் சுத்தி உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். கடைசியில எங்க கையிலயும் கொஞ்சம் வச்சு விடுவாங்க. அது அழிஞ்சிருமோன்னு சொல்லி கையை இப்படியே வச்சுக்கிட்டு சாப்பிடாம கூட சுத்துவாங்க. கடைசியில அம்மா சாப்பாடு ஊட்டி தூங்க வைப்பாங்க. காலையில எழுந்து கை எப்படி சவந்து இருக்குன்னு பாக்குறதா முதல் வேலையே. சூப்பர்ல. நானும் எங்க அண்ணியும் இங்க இருக்கும்போது அடிக்கடி மருதாணி போடுவோம். இந்த காலேஜ்க்கெல்லாம் போக ஆரம்பிச்சதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னு போடுறதே விட்டுட்டேன். ரொம்ப நாளைக்கு பிறகு இப்பதான் போடுறேன். மருதாணி போடுறதுக்கு கூட கிண்டல் பண்ணுவாங்க? ஆமா, ஒரு பொண்ணு கை நிறைய மருதாணி வச்சுக்கிட்டு போனா கல்யாணம் ஆக போதுன்னு நினைச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. நீங்களாம் மருதாணி போட மாட்டீங்கல்ல? யாரு? நானா? ஏங்க, பொண்ணுங்களையாவது கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. நான்லாம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா பொண்ணுங்க மாதிரி மருதாணி போட்டிருக்கேன்னு ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வேற. சின்ன வயசுல ஒண்ணும் கிடையாது, வளர்ந்த பிறகு இதெல்லாம் பசங்களுக்கு இதெல்லாம் பொண்ணுங்களுக்குன்னு பிரிச்சுடுறாங்கல்ல. அட போங்க. மறந்தே போயிட்டேன் பாருங்க. இந்தாங்க. என்னங்க இது? இது ஒரு வகையான ஸ்வீட்டுங்க. பேரு அசோக அல்வா. திருவையாறுல இது ரொம்ப ஃபேமஸ். அல்வாலாம் கோதுமை மாவுல செய்யறது, ஆனா இது பாசி பருப்பு மாவுல செய்யறது. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு அங்க இருந்து ஸ்பெஷலா வர வச்சிருக்கேன். ஓ, இதுதான் அந்த அசோக அல்வாவா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா சாப்பிட்டதில்ல. சாப்பிட்டு மட்டும் பாருங்க, செம்மையா இருக்கும். இந்தாங்க. நீங்க மருதாணி போட்டிருக்கீங்கல்ல? நீங்க வைங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து கூட சாப்பிட்டுக்கிறேன். அதேனுங்க, அப்புறம் ஆசைப்பட்டீங்கல்ல, உடனே எடுத்து சாப்பிட வேண்டியதான். இருங்க. ஏங்க? 6? ஓ, 5 விட பெருசு. அப்போ இந்த ஸ்வீட்டை நான் தான் செஞ்சேன். நம்ம கடையில செஞ்சதா? நம்ம கடையில தான் போட்டேன். அசோக் அல்வா. இவ்வளோ நல்லவரா இருக்கிற இவர்கிட்ட நம்ம ஐபிஎஸ் கனவை பத்தி சொன்னா ஒன்றும் தப்பில்லை. சொன்னா அவரால் முடிஞ்ச உதவியை அவரும் செய்வாரு. கூடிய சீக்கிரமே சொல்லிடணும். நல்லா படிச்சிருக்காங்க, யூனிவர்சிட்டி மெடல் வாங்கி பேப்பர்ல போட்டோலாம் கூட வந்தது. ஆனா எதையுமே சொல்லாம மறைச்சது மட்டும் இல்லாம இப்ப கூட நல்ல ஆளு மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்றாங்களே. எனக்கு என்னமோ இவங்க மேல டவுட்டாவே இருக்கு. எந்த நிமிஷம் வேணாலும் இவங்க என்ன போட்டு கொடுக்க தயங்கவே மாட்டாங்க. எதுக்கும் உஷாராவே இருக்கணும். சார், போஸ்ட். பார்வதி, அது போய் வாங்க. சும்மா தானே இருக்க. நான் இந்த வீட்ல வெட்டியா இருக்கேன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறீங்களா? அப்படி இல்ல பார்வதி, நான் வேலையா இருக்கேன்ல. வெளியில போஸ்ட்மேன் கூப்பிட்டது உனக்கும் தானே கேட்டுச்சு. போயே. சீக்கிரம் வாங்கம்மா. இந்த ஒரு நிமிஷம் அண்ணா. எங்க இருந்து வந்திருக்கு? மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில இருந்து வந்திருக்குமா. தேங்க்யூ. தேங்க்ஸ். பார்வதி, பார்வதி உனக்கு தான் வந்திருக்கு. அநேகமா மார்க் ஷீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுங்க, நீ கொடுங்க கொடுங்க. எந்திரிச்சு போய் வாங்கன்னு சொன்னப்ப திமிரா திரும்பி உட்காந்துக்கிட்ட.
ப்ளீஸ் அண்ணி கொடுங்க அண்ணி. என் பேர்ல எனக்கு தானே வந்திருக்கு, கொடுங்க அண்ணி ப்ளீஸ். பிரிச்சு பாரு, எவ்வளவு மார்க்குன்னு பார்க்கலாம். இது மார்க் ஷீட் தான். இப்ப பிரிச்சா நான் ஃபெயில் ஆன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் ஒரு பெரிய பஞ்சாயத்தே வச்சு மொத்த குடும்பமும் மாத்தி மாத்தி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இதை பிரிக்க கூடாது. என்ன பார்வதி அவ்வளவு யோசிக்கிற? பிரிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன மார்க்குன்னு தெரிஞ்சு போச்சா? பிரி பார்க்கலாம். என்னடி அது? அத்தை, இது பார்வதியோட மார்க் ஷீட். மார்க் சீட்டா? எவ்வளவு மார்க் எடுத்திருக்க? இல்லம்மா, இது மார்க் ஷீட் இல்ல. இன்னும் என் காலேஜ்ல மார்க் ஷீட்லாம் தரவே இல்லம்மா. என்ன சந்தியா, நீ அப்படி சொல்ற, இவ இப்படி சொல்றா? அண்ணி என்ன நம்ப மாட்டாங்கம்மா. இத மார்க் ஷீட்னு நினைச்சுக்கிட்டு எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்சுக்க என் பின்னாடியே வராங்கம்மா. நீ பொய் சொன்னா இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் பொய் சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டியா? அத்தை, என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ போ. அடுத்தவங்க மேல பழிய போடாம இந்த 3 மாசம் ஒழுங்கா வேலை செய். புரியுதுல்ல? நில்லு. மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வரணும். அது நான் போயிட்டு வரேன், நான் சும்மா தான் இருக்கேன். ஐயோ, நீ சும்மா இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. துணி எல்லாம் அங்க இங்கன்னு அப்படியே கிடக்கு. துவைச்சு போடுன்னு நான் சொன்னனே, கேட்டியா நீ? துணியா? அது ஊற வச்சிருக்கேன். அமாவாசைக்கு ஊற வச்சு பௌர்ணமிக்கு துவைப்பியா? துணிங்க இவ்ளோ நேரம் ஊர்னா என்னத்துக்கு ஆகுறது அர்ச்சனா? ஓ, போய் துணிய துவை. சரிங்க. உனக்கு இன்னையில இருந்து பரீட்சை ஆரம்பம் ஆயிடுச்சு. இதோ இந்த அப்படி இதுல 150 ரூபாய் இருக்கு. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா. சரிங்க அத்தை. காய்கறினா ஓ இஷ்டத்துக்கெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. நான் சொல்ற காய்கறிங்க மட்டும் வாங்கணும், சரியா? சரிங்க அத்தை. இத பாரு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், முட்டைகோசு, பாவக்காய், பீன்ஸ், கேரட், சௌ, பீட்ரூட் எல்லாம் 1/2 கிலோ குறைய கூடாது. இதோட சேர்த்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொசுறு வாங்கிக்கோ. சரிங்க அத்தை. இரு, எதுக்கும் நீ ஒரு கட்டை பைய எடுத்துக்கிட்டு போ. இல்லன்னா அதுக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. சரிங்க அத்தை. போ. அர்ச்சனா, இங்க வாமா. நீ அங்க ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேக்குறது தெரியுது நல்லாவே. வா வாமா இங்க. ஐய, ரொம்ப பயந்தவ மாதிரி நடிக்காத. உன்கிட்ட நான் என்ன வேலை சொன்னேன்? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லத்த, சும்மா. உன்னை பத்தி எனக்கு தெரியாத அர்ச்சனா? வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தரை வேவு பாக்குற கேவலமான புத்திய இன்னும் நீ விடலையா? மார்க்கெட்டுக்கு போனா ஒவ்வொரு காய்கறியையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி வாங்கி மிச்சப்படுத்தி அந்த காசுல ஐஸ்கிரீம் வாங்கிக்குவ, அதானே? போய் சொன்ன வேலையை முடி. சரி அத்தை. அப்புறம் காய்கறி எல்லாம் பார்த்து வாங்கணும். நான் சொன்ன எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வரணும். அதே நேரம் தரமாவும் இருக்கணும். அதாவது முத்துனதை பிடிச்சு வாங்கிட்டு வர கூடாது. சரிங்க அத்தை. என்னென்ன காய்கறிய நான் வாங்கிட்டு வர சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? ஓ, அப்படியா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே. சொல்லு பாப்போம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், முட்டைகோஸ், பாவக்காய், பீன்ஸ், கேரட், சௌ, பீட்ரூட், இதோட சேர்த்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொசுறு. பரவாயில்லையே, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கியே. சரி, போய் வாங்கிட்டு வா. சரிங்க அத்தை. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுறு இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுறு இருக்கு, வேற என்ன. யார் பண்ணி என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருப்பியாக்கும்? ஏன்டா அப்படி சொல்ற? அம்மா ஒரு வார்த்தை அதட்டினாலே 4 நாள் மூஞ்சி தொங்க போட்டுப்ப. நீ என்ன வேணா நடக்கட்டும் சந்தோஷமா இருப்பியாக்கும். ஏடா,
ஒரு மனுஷனை ஜாலியா ஒரு பாட்டு பாட விடுறீங்களாடா? அதுல ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு கலாய்க்கிறீங்க. உன்னெல்லாம் சரிண்ணே நீ நல்லா ஜாலியா இருண்ண. உன்னை யாருன்னு தடுக்க முடியும்? ஆனா உன்னோட திடீர் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? தெரியலடா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குடா. சூப்பர்ண்ணே. அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தெரியா? கண்டிப்பாடா, வாங்கி தரேன். போ, கல்லால காசு இருக்கும், போய் எடுத்துட்டு வா போ. ம். ஆ, என்னங்க எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்கு? அத்தை எனக்கு பரீட்சை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அப்படியா? ம், என்னங்க அது? நீங்க சொல்லும் போது எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. என்ன மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதானா? ஆ, எந்த காய்கறி எப்படி வாங்கணும்னு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஆ ஆ, அன்னைக்கு ஒரு வாட்டி நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. அதையும் தாண்டி தெரியலன்னா நான் நல்லா விசாரிச்சு வாங்கிட்டு வரேன். ஆ, வேணும்னா நானும் கூட வரட்டுமாங்க? ஆஹா, வேண்டாங்க. இதை நானே பார்த்துக்கிறேன். இந்த பரீட்சை எனக்கு. இதை நான் தான் எழுதணும். அதுவும் காப்பி அடிக்காம எழுதணும். இதுல ஃபெயிலே ஆனா கூட எனக்கு என்ன வருதோ, எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன். தேவையில்லாம இன்னொரு வாட்டியெல்லாம் போய் சொல்ல நான் விரும்பல. நானே போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். ம், சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ம், ஆ, அங்க சதாசிவ மாமா கடை போட்டிருப்பாரு. என் பேரை சொல்லி கேளுங்க, கம்மி விலைக்கு தருவாரு. ஓகேங்க, நான் பாத்துக்கிறேன். ஆ, ஏங்க அப்புறம் கையில பையெல்லாம் எடுத்துட்டு போறீங்கல்ல, ஏன்னா கடையில கேரி பேக் தரேன்னு சொல்லி 5-5 ரூபா புடிங்கிருவாங்க. இருக்குங்க, ஆ. நான் போயிட்டு வரேன். சரிங்க. தம்பி, மல்லிப்பூ, சுத்த மல்லிப்பூ வாங்கிக்கோப்பா. இப்பதான்க்கா சக்கரை வாங்கிட்டு வந்தா. அங்க பாருங்க, சாமிக்கு கூட அட, போட்டுருக்கு. சாமி போடுறதுக்கா நான் கேக்குறேன். உன் பொண்டாட்டி தலையில ஒரு முழம் பூ கூட காணுமே. அட, வாங்கிக்கோப்பா. ஆ, சரி, கொடுங்க. இந்தாங்க. அண்ணா, அட, என்னப்பா நீ வாங்கின பூவை உன் கையால பொண்டாட்டிக்கு வச்சு விட்டா குறைஞ்சா போயிடுவ. வச்சு விடுண்ணே. ம். பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். அட, பொறுமா, இதுல என்ன வைக்க வேண்டி இருக்கு? தலையில வச்சு விடுப்பா. திரும்புங்க. மனசுல சூற காத்தே அடிக்குது காதல் பூத்தே. நிலவே சோறுட்டுதே, கனவே தாலாட்டுதே, மின்னல் ஓசையும் காதிலே கேட்குதே, உந்தன் வாசனை வானவில் காட்டுதே. அத்தை சொன்ன காய்கறி ஒரு வாட்டி சொல்லி பார்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், முட்டைகோஸ், பாவக்காய், பீன்ஸ், கேரட், சௌச்சோ, அப்புறம் பீட்ரூட். அப்புறம் என்ன வாங்கணும்? சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இந்த இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இவ்வளவும் வாங்கணும். எவ்வளோண்ணா கிலோ? 50 ரூபாங்க. 50 ரூபாவா? ஆமாங்க. இதுக்கே பாதி காசு போயிடும் போல இருக்கே. அத்தை சொன்ன மாதிரி எல்லா காய்கறியும் வாங்கணும்னா இந்த காசை விட 3 மடங்கு காசு தேவைப்படும் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஐயோ,
விலைவாசி இவ்வளோ விற்கிதுன்னு எனக்கு தான் தெரியாது. ஆனா அத்தைக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே. தெரிஞ்சே ஏன் இவ்வளோ கம்மியா காசு கொடுத்தாங்க? ஓ, இதுதான் டெஸ்ட் போல இருக்கு. கம்மியான காசை வச்சு எனக்கு சரியா குடும்பம் நடத்த தெரியுதான்னு செக் பண்றாங்க போல இருக்கு. வெங்காய கூறு 10, தக்காளி கூறு 10, வெண்டைக்காய் கூறு 10. எந்த கூறு எடுத்தாலும் 10 ரூபாமா. வாமா, எதை எடுத்தாலும் 10. வாமா, எந்த கூறு எடுத்தாலும் 10 ரூபா தான். எடுத்துக்கோ. பைய குடுமா, நான் எடுத்து போறேன். எல்லாமே 10 ரூபா தான்மா. இந்தாமா, எடுமா, எடு. எல்லாமே 10 ரூபா தான். எவ்வளோங்க ஆச்சு? 140 ரூபாமா. 140 ரூபா. வேற எதுனா வேணுமாமா? இல்ல இல்ல, போதும். சரிம்மா, 10 ரூபாய்க்கு தக்காளி சேர்த்து எடுத்துக்க. சில்லறை இல்ல. சரி, போடுங்க. எடுத்து போடுமா. அத்தை சொன்னதை விட அதிகமாவே வாங்கியாச்சு. கண்டிப்பா இதுக்காக என்ன பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஐயோ, டேய், என்னடா ஆச்சு? ரொம்ப நன்றிமா. அடங்கவே மாட்டியா? அடிக்காதீங்க. சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டியா? ஆ, என்னப்பா சரவணா? வா மறுபடியும் கடலை மாவு தீந்து போச்சா? இல்லம்மா, மைதா மாவு வேணும். ஓ, இப்ப மைதா மாவா? சரி சரி, எடுத்துட்டு போ. ஆட்ட மேய்ச்ச மாதிரி ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சுன்னு உன் பொண்டாட்டிய தேடாத. அவ இங்க இல்ல. மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க நான் அனுப்பி வச்சிருக்கேன். தெரியுமா, போகும்போது தான் பார்த்தேன். சொல்லிட்டு தான் போனாங்க. ம், சரி. இதோ வந்துட்டா. சொன்ன காய்கறி எல்லாம் வாங்கியாச்சா? அத்தை, அது வந்து என்னம்மா அது? பையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. அத்தை, காயெல்லாம் என்ன எந்த நிலைமையில இருக்கு? என்னன்னு சொல்லு. அத்தை, மார்க்கெட்டுக்கு போய் நீங்க சொன்னபடி நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் அத்தை. ஆனா அதை எடுத்துட்டு வரும்போது வழியில அப்போ ஒரு சின்ன பையனை கார் மோதுற மாதிரி வந்துச்சு அத்தை. அவனை நான் காப்பாத்த போகும்போது இந்த பை கீழே விழுந்து காய்கறி எல்லாம் சிதறி கார் மேலே ஏறி வாங்கினதெல்லாம் வீணா போச்சு அத்தை. என்ன விளையாடுறியா நீ? காய்கறி வாங்கிட்டு வாடின்னு சொன்னா கார் மோதிச்சு கப்பல் மோதிச்சுன்னு கதை விடுறியா? கதை இல்ல அத்தை, இது உண்மை. மார்க்கெட்ல உள்ள இருந்த எல்லாருமே பார்த்தாங்க அத்தை. நீ என்ன லட்சணத்துல காய்கறி வாங்கிட்டு வரேன்னு தெரிஞ்சுக்கதான் உன்னை அனுப்பி வச்சேன். நீ என்னடானா முதலுக்கே மோசம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. அத்தை, இல்ல அத்தை. பணம் என்ன ரோட்ல கொட்டி இருக்குன்னு நினைச்சியா? நான் வச்ச பரீட்சையிலேயே நீ தோத்து போயிட்ட.